கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சொல்லி உபத்திரம் நல்லது என்று சொல்லி அந்த சங்கீதக்காரருடைய காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்லி பவுலுடைய அனுபவத்தை அறிக்கை இடுவதை பார்க்கிறோம். பவுல் விசேஷமானவராக வேதத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுப்பினவர் தான். ஆனால் தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய ஊழியமானது எல்லோரையும் விட சிறப்பாக மேன்மையாக இருப்பதாக புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். அத்தனை பெரிய சிறப்பான தேவனுடைய மனுஷன், வல்லமை பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிறது, இடுக்கண்கள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. இவைகள் ஊடாய் கடந்து போகும்போது அவர் சோர்ந்து போகாதபடிக்கு பிரியமாய் இருக்கிறது சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இதன் ஊடாக அவர் தேவனுடைய வல்லமையை தனக்குள்ளே அனுபவிக்கின்றார். துன்பத்திலே தேற்றுகிறவராக தேவனை பார்க்கிறார், பலவீனத்திலே தேவன் பலப்படுத்துவதாக தேவனை தனக்குள் உணர்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தை பார்க்கும்போது அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். 12 வருடம் பெரும்பாலான ஸ்திரீ, அவள் வாழ்க்கையிலே தேவ வல்லமை தன் சரீரத்துக்குள் வருவதை அவள் பார்த்தது போல இவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வல்லமையை பார்க்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அதற்கு முன்னிருக்கிற வார்த்தையை பார்க்க முடியும். அதனால் இடுக்கங்கள் ஊடாக தேவனுடைய தொடுதலை நம்மால் பார்க்க முடியும். பலவீனத்தின் ஊடாக தேவனுடைய சுகத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆம், நம் தேவன் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் எப்போது பார்க்க முடியும் என்று சொன்னால் சோதனைகள் ஊடாக தான் பார்க்க முடியும். எல்லா மேன்மையும் இருக்கின்ற போது அநேக உறவுகளை பார்க்க முடியும், நண்பர்களை பார்க்க முடியும், மேன்மையான வார்த்தைகளை நம் செவிகள் கேட்கும்படியாக வாழ முடியும். ஆனால் துன்பத்தின் ஊடாய் கடந்து போகும்போது அநேகர் நம்மை விட்டு விலகி போகின்ற காரியத்தை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் இந்த இடுக்கண் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே தேவன் தன்னோடு கூட இருப்பதை அவர் பார்த்து அனுபவித்தபடினால்தான் அவர் அநேக ஜனங்களை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த, உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இவையெல்லாம் சந்திக்கின்ற போது நாம் அதை விரித்து விடாதபடிக்கு பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற போது தேவனுடைய தொடுதலை இன்றைக்கு நாம் கூட பார்க்க முடியும். அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியும் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியும் தேவன் தாங்கினாரே, நேச கோடி என்ன பறக்க நேச உமக்காய் ஜீவித்திடுவேன், நேச கோடி என்ன பறக்க நேச உமக்காய் ஜீவித்திடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தேவன் நம்மோடு இருப்பது எப்போது அறிய முடியும் என்று சொன்னால் பவுல் அனுபவத்தில் சொல்கிற வண்ணமாக துன்பங்கள், துயரங்கள், பலவீனங்கள், பலவிதமான நிந்தனைக்குள்ளாய் போகும்போது தேவனை அவர் அதிகமாக அறிகிறார். அதுபோல இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையிலும் கூட இந்த அனுபவத்தில் போவதினாலே சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருப்பதை, நம்மோடு தேவன் இருப்பதை நம்மால் அறிய முடியும். அன்பின் ஆண்டவரே, பவுல் அனுபவத்துக்குள்ளாக அவர் கடந்து போன போது அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்வது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், பலவீனங்கள் எங்களை களைப்புக்குள்ளாய் கொண்டு போய் தேவ சமூகத்தை விட்டு விலக செய்கிறது ஐயா. ஆனால் பவுலுக்குள்ளாய் இருந்த அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.